ஓம் சாந்தி. நாம் தந்தைக்கு சமமாக அன்பின் கடலாக இருக்கும் ஆத்மா. நாம் சம்பூர்ண மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் அழுகையின் ஃபைலை முடித்துவிடக்கூடிய ஆத்மா. நாம் நமது யோக பலத்தினால் விகர்மங்களை அழித்து பாவனமாகி பாவன உலகை உருவாக்குகின்றோம். இதுதான் நம்முடைய சேவையாகும். தேவதா தர்மம்தான் மிகவும் சுகமளிக்கக்கூடியதாகும். அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. நாம் 3/4 பங்கு சுகம் பெறுகின்றோம். எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது. பகவானோ நிராகாரமானவர். அவருக்கு எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபம் கிடையாது. நாம் தெய்வீக குணங்களை சிவத்தந்தையிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். சத்யுகம் சிவாலயமாகும். சத்யுகம் இங்கேதான் உருவாகிறது. சிவத்தந்தை சிவாலயத்தை சங்கமத்தில் ஸ்தாபனை செய்கின்றார். இது புருஷோத்தம யுகமாகும். யோக பலத்தினால் நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகிறது. மேலும் நாம் தூய்மையாகி விடுகின்றோம். புதிய உலகம் பவித்திரமான உலகம். அந்த பவித்திரமான உலகத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். தந்தை துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவராக இருக்கின்றார். நம்முடைய இந்த தேவி தேவதா தர்மம் மிகவுமே சுகமளிக்கக்கூடியதாகும். தந்தைதான் ஞானம் நிறைந்தவர் ஆவார். இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தூய்மையான அழகான உலகத்தில்தான் ஆட்சி புரிவோம். சங்கமகத்தில்தான் தந்தை ராஜயோகம் கற்பிக்கின்றார். சூரிய வம்சத்தினரின் ராஜ்யம் சத்தியுகத்தில்தான் இருந்தது. இது எல்லையில்லாத பெரிய வீடாகும். ராமராஜ்யத்தில் இருப்பவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள். உண்மையில் நாம் பாண்டவர்கள் ஆவோம். நாம் ஆன்மீக வழிகாட்டிகள். அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான வழியை கூறுகின்றோம். அது ஆத்மாக்களின் வீடான சாந்திதாமமாகும். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருக்கின்றோம். ஏனெனில் இறைவன் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றார். அப்பா என்று கூறுவதாலேயே நமக்கு குஷியின் அளவு
அதிகரிக்கின்றது. ஆஹா, அப்பா, நீங்கள் எப்படி இருந்த என்னை இப்படியாக ஆக்கிவிட்டீர்கள் என்ற இதே உணர்வு நாள் முழுவதும் நமக்கு இருக்கின்றது. உங்களிடமிருந்து எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. உங்களை நினைவு செய்யும் பொழுது அன்பு கண்ணீர் வந்து விடுகின்றது. நீங்கள் வந்து எங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். விகார கடலில் இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். நாம் நாள் முழுவதும் இதே உணர்வோடு இருக்கின்றோம். சிவத்தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். அவர் அகாலமூரர். நாம் அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்றோம். ஸ்ரீமத்தினால் நமக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது. தந்தை அன்பின் கடலாக இருக்கின்றார். கருணையற்றவரிடமிருந்து விடுவிப்பவர்தான் கருணையுள்ளம் உடையவராவார். முதலில் இருப்பது ஞானம், பிறகு பக்தி, பிறகு வைராக்கியமாகும். தந்தை நம்மை பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் செய்ய வைக்கின்றார். நாம் நன்றாக சேவை செய்வதால் மிகவும் செல்வந்தராக ஆகின்றோம். நாம் சதோப்பிரதானமாக ஆவதற்காக நடந்தாலும் சென்றாலும் உணவு உட்கொள்ளும் பொழுதும் தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை நம்மை உலகிற்கே அதிபதியாக்குகின்றார். தந்தை வந்து நம்மை மலர் போன்று மென்மையாக ஆக்குகின்றார். சங்கமயுகத்தில் விசேஷமாக சர்வ பிராப்திகளில் நம்மை சம்பன்னமாக ஆக்குகின்றோம். எனவே சர்வ கஜானாக்கள், சர்வ சம்பந்தங்கள், சர்வ குணங்கள் மற்றும் கடமைகளை முன்னால் வைத்து நம்மை நாம் சோதித்து பார்க்கின்றோம். அனைத்து விஷயங்களிலும் அனுபவி ஆகியிருக்கிறோமா? ஏதேனும் ஒரு விஷயத்தின் அனுபவத்தில் குறை உள்ளதென்றால் அதில் நம்மை அனுபவி ஆக்குகின்றோம். தந்தையின் குணங்கள் நமது ஆதிஸ்வரூபத்தின் குணங்களை அனுபவம் செய்து சம்பூர்ண மூர்த்தியாக ஆகின்றோம். நாம் தந்தைக்கு சமமாக அன்பின் கடலாக ஆகின்றோம். அசுத்தமான பழக்கங்களை நாம் நீக்கிவிடுகின்றோம். தந்தையிடம் இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேசியபடியே, ஆஹா பாபா, நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படி ஆக்கியுள்ளீர்கள் என்ற இதே உணர்வில் நாம் இருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு
எவ்வளவு சுகம் கொடுத்திருக்கிறீர்கள். அப்பா, நீங்கள் எங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். இப்படி நாள் முழுவதும் பாபா பாபா என்ற நினைவில் நாம் இருக்கின்றோம். சர்வ சம்பந்தங்கள் மற்றும் சர்வ குணங்களின் அனுபூதியில் சம்பன்னமாகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆத்மா நாம். ஆவேசத்தில் வருவது கூட மனதின் அழுகையாகும். ஆதலால் இப்போது அழுகையின் ஃபைலை முடித்துவிடக்கூடிய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.